டேய் 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 சூர்யா 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 நில்லுடா. சொன்னா கேளுடா. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் யோசிண்ணா. இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ். மாப்பிள்ள, இத்தனை வருஷமா இந்த கம்பெனிக்கு மாடா உழைச்சிருக்க மாப்பிள்ள. அதை கூட நீ நினைச்சு பார்க்க மாட்டியா மாப்பிள்ள? அதான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடைசியில ஒரு பாட்டில் விஷத்தை எடுத்து அதுல ஊத்திட்டியே, அப்புறம் என்ன? என் வாழ்க்கையில பார்க்கவே கூடாது உங்களை. ஐயோ சூர்யா சூர்யா ப்ளீஸ்டா, அவரை மன்னிச்சிருடா. நான் உன் அக்காடா. என் புருஷன் இத்தனை வருஷமா உங்க கம்பெனில மாடா உழைச்சிருக்காருடா. கொஞ்சம் அதெல்லாம் நினைச்சு பாருடா ப்ளீஸ்டா. எந்திரி. உடனே கால்ல விழுந்துடு. அசிங்கமா இல்ல உனக்கு? யாரு கழுத்துல கத்தி வைக்க தயங்க மாட்டானோ அவன் தான் கால்ல விழுவான். இல்ல சூர்யா, இதுக்கு மேல உன்கிட்ட எப்படி கெஞ்சுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிடுறேன். மாதவி மாதவி வேணாம்மா. மாப்பிள்ள இல்லாம அதெல்லாம் சொல்லி மாப்பிள்ள உயிரை நாமளே ஆபத்துல தள்ள வேணாம்மா. அந்த உண்மை நம்மளோடய பதிஞ்சு போயிட்டுமா. பாமா போலாம். அக்கா என்னக்கா நீயும் மாமாவும் ஏதோ புரியாமலே பேசுறீங்க? சூர்யாவோட உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு வேற சொல்றீங்க. முதல்ல என்னன்னு தெளிவா சொல்லுக்கா. நான் என்னன்னு சொல்றது? சூர்யாக்கு நாட்டு மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. அதுல இருந்து அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மனசுல நான் வேண்டிக்கிட்டே இருப்பேன். இந்த சூழ்நிலையில தான் இவருக்கு ஒரு கால் வந்துச்சு. அந்த டெண்டர் விஷயத்த சொல்லிடுங்க, சூர்யா டெண்டர் விஷயத்துல தலையிடக்கூடாது, அவன் உள்ளே வரக்கூடாது, அதையும் மீறி வந்தா அவன் உயிரை எடுத்துருவேன்னு மிரட்டினாங்க. இத கேட்டு பயந்து போய் டெண்டர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சூர்யா உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவரு பயந்து போய் தாண்டா அப்படி பண்ணிருக்காரு. இந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியும். ஏங்க இந்த விஷயத்த அவன்கிட்ட அப்பவே சொல்லலன்னு கேட்டேன். மாப்பிள்ள இருந்த கோபத்துக்கு அவன் என்ன வேணும்னாலும் செஞ்சிருப்பான். அதனால அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் அந்த மிரட்டினவங்க பத்திலாம் எதுவும் சொல்லாம விட்டுட்டேன்னு சொன்னாரு. அப்ப இருந்த சூழ்நிலையில அத தவிர உன் உயிரை காப்பாத்த அவருக்கும் வேற வழியே தெரியலடா சூர்யா. அதுக்காக தாண்டா இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை அவர் செய்ய வேண்டியதா போச்சு. இப்ப கூட உன்கிட்ட இந்த உண்மையை சொன்னா நீ கோவப்படுவங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லாம போறதுக்கிட்டு இருந்தேன். வேற வழி இல்லடா சூர்யா, அதான் உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு. சரி விடுறா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீ நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். என்ன எங்களை பத்தி நீ கடைசி வரைக்கும் தப்பாவே நினைச்சிருவியும் தான் பயந்துட்ட. அதான் நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. நாங்க போனோம் அவ்வளவுதானே. நாங்க போறோம், வாங்க. இருமா ஒரு நிமிஷம். மாப்பிள்ள, நீ பத்திரமா இருந்துக்க மாப்பிள்ள. உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டின ஆளுங்க அடுத்த சான்ஸ் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க மாப்பிள்ள. கொஞ்சம் கவனமா இருந்துக்கப்பா. சரி வாமா, நம்ம கிளம்பலாம். இனிமேலும் நம்ம இங்க இருந்தா அவர் கோவப்பட்டுருவாருமா. நம்ம முகத்தை பார்த்தாலே அவருக்கு ரொம்ப ஆத்திரமா வரும். எதுக்குமா அதெல்லாம்? வா போயிடுவோம். வாமா. மாப்பிள்ள மாதவி நில்லுங்க, உள்ள போங்க. நீங்க அது பரவாயில்ல மாமா, நானும் மாதவி எங்கேயோ போயிடுறோம். சொன்னா கேளுங்க மாப்பிள்ள. மாதவி அவரை கூட்டிட்டு உள்ள போ. அக்கா அதான் அப்பா சொல்றாருல்லக்கா, போக்கா உள்ள போ. சூர்யா, மாதவி பேசுனதெல்லாம் கேட்டல்ல, எனக்கு என்னமோ அதுல உண்மை இருக்குன்னு தோணுதுடா. எனக்கு அப்படி தோணல டேடி. போன் வந்துச்சா, மிரட்டினாங்களாம், அதனால இந்த வேலையை செஞ்சிருக்காரா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்க காசு வரும்போது நான் சண்டை போட்டேனே, அப்பவே உண்மையை சொல்லிருக்கலாம்ல இவரு. கொஞ்ச நேரத்துல யோசிச்சிருக்காங்க என்ன பொய் சொல்லலாம், என்ன உருட்டலான்னு. ஏன்டா அப்படிலாம் யோசிக்கிற?
யாருக்கா இருந்தாலும் ஒரு பிரச்சனை வரும்போது பதட்டமா சேர்ந்தாண்டா வரும். நீ வேற உடனே அவர் மேல கை நீட்டிட்ட. கொஞ்சம் படபடப்பு வந்திருக்கும்ல. கொஞ்சம் ஆறாமரை யோசிச்சு என்ன விஷயம்னு உண்மையை சொல்றாங்க. விடுறா. அப்பா விடுங்கப்பா, அவன் ஆசைப்படி நாங்க எங்கேயாவது போறோம். ஆமாம்மா வா. சும்மா இருமா. டேய் சூர்யா, இத பாரு, நீ அளவுக்கு அதிகமா சந்தேகப்படுறேன்னு தோணுது. மாப்பிள்ளை மேலையும் மாதவி மேலையும் நமக்கு வேற வருத்தங்கள் இருக்கலாம். ஆனா அதுக்கு சரியான விளக்கத்தை சொன்னதுக்கு அப்புறம் ஒரே விஷயத்தை பிடிச்சு தொங்க கூடாதுடா. சுரேகா, நீ அக்கா கூட்டிட்டு போ. சரிப்பா. அக்கா நீ வாக்கா, வா உள்ள போலாம். போலாக்கா, உள்ள வாங்க போலாம் மாப்ள. போலாம் வா. வாக்கா. மாப்பிள்ள, நான் எந்த காலத்துலையும் உனக்கு துரோகம் செய்யவே மாட்டேன் மாப்பிள்ள. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு உண்மை தெரிய வரும். அப்போ என்ன புரிஞ்சுக்கோ மாப்பிள்ள.